ஸோ நண்பா இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பர்சன் வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் ஃபோன் தான் ஃபியூச்சர் நீங்கன்னா கண்டிப்பாக ஃபோல்டிங் ஃபோன் தான் ஃபியூச்சர். எஸ் நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபோல்டிங் ஃபோன் லான்ச் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ இடையில பார்த்தீங்கன்னா சாம்சங் கிட்ட இருந்து Z Flipங்கிற மாடல் வந்துச்சு, அப்புறம் நம்மளோட Z Fold 2ங்கிற மாடல் வந்துச்சு. ஸோ அது கூடவே நாங்களும் சாம்சங்கோட பிஸ்தா பிராண்டு இப்போ நாங்கள் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு எல்ஜி பண்ணுற காமெடி இருக்கேன். ஐயோ எல்ஜி கிட்ட இருந்து ஒரு வெல்வெட்டுன்னு ஒரு ஃபோன் லான்ச் பண்ணாங்க, அது கல்வெட்டு மாதிரி காணாமல் போயிடுச்சு. அடுத்தது பார்த்தோம்னா எல்ஜி கிட்ட இருந்து விங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்க, அது விங்ஸ் வச்சு பறந்து போயிடுச்சு. ஸோ இது மாதிரி ஒரு ஃபோனும் வாங்கி மொக்க வாங்குறது எல்ஜிக்கு பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட ஒரு காம்படிட்டர்னா ஆப்பிளை சொல்லுவீங்க, பட் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு iOS டிவைஸ், சாம்சங் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு டிவைஸ். ஓகேங்களா? ஸோ ஆண்ட்ராய்டுக்கு தான் போட்டி வைக்கணும். ஸோ அதனால் சாம்சங்கோட காம்படிட்டர்னு பார்த்தோம்னா ஹவாய் பற்றி இந்தியாவில் யாருக்குமே தெரியாது. ஏன்னா ஹவாய் பிராண்டு இந்தியாவுக்கும் ஹவாய்க்கும் ஏதோ பிரச்சனை போல இருக்குது. இந்தியாவில் அவங்க ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அவ்வளோவா யாரும் வாங்குறதும் கிடையாது, அவங்களும் விற்கிறதும் கிடையாது. இப்போது ஹவாய் பார்த்தீங்கன்னா வெளியூர்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஹவாய் தான் இப்போ டாப் பிராண்டு, எனக்கு குழுன்னு இருக்கும் நம்ம ஃபோனு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹவாய்கிட்ட இருந்து மேட் 44 அந்த சீரிஸ் லான்ச் பண்ணாங்க. அந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பெருசாக பேசப்படுறது கிடையாது, பட் குளோபலாக அது ஒரு செம ஃபோனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் தான் இருக்கலே ஹெக்ஸா கேமரா வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஃபோன் பற்றி வீடியோ சீக்கிரமாக வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருந்து ஒரு ஃபோல்டிங் ஃபோன் வரப்போ தான் சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அவங்களோட நியூவான கிரண் ப்ராசஸர்லேருந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோல்டிங் ஃபோன் பார்த்தீங்கன்னா இப்போ லான்ச் ஆனால் சாம்சங்கோட Z Flip இருக்குல்ல, அதை விட கொஞ்சம் பெருசாகவும் கொஞ்சம் ப்ராடராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபியூச்சர் இஸ் கோயிங் ஆன் தான் நண்பா, நாம தான் ஃபியூச்சரை டிசைட் பண்ணி ஓடிட்டே இருக்கோம். ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா Z Flipஓட ரொம்ப கம்மியாக ஒரு 50,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா Z Flipஓட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பீக்கில் இருக்குது, பட் இது கொஞ்சம் கம்மியாக லான்ச் பண்ணாங்கன்னா அதிகமாக எல்லாருமே ஹவாய் பக்கம் திரும்பறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் யார் வாங்குவா இந்தியன் மார்க்கெட்டில் தான் தெரில, பட் இப்படி ஒரு ஃபோன் வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோ வந்துட்டே இருக்குது. அது வரைக்கும் நன்றி நண்பா.